இட்லி கடை திரைப்படத்தின் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. ராயன் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை கடந்த அக்டோபர் 1 திரையரங்குகளில் வெளியானது. ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பின் முதல் வெளியீடு என்பதால் படத்திற்கான ப்ரமோஷன்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என பல பகுதிகளில் நடைபெற்றது. இதுவே தனுஷ் நடித்த திரைப்படங்களில் அதிகம் ப்ரமோஷன் செய்யப்பட்ட படமாகும். இட்லி கடையும் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ஆனால் மறுபுறம் நல்ல கருத்துக்களும் கிடைத்தன. இதனால் இட்லி கடை படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டினர். ஆனால் விமர்சன ரீதியாக வரவேற்பு கிடைத்தாலும் வணிக ரீதியாக இப்படம் வசூலில் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பதாகவே தெரிகிறது. காரணம், ரூபா 70 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் உருவான இத்திரைப்படம் இதுவரையில் ரூபா 45 கோடி மட்டுமே வசூலித்திருக்கிறதாம். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பால் இட்லி கடைக்கு கூட்டம் செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் திரையரங்க வெளியீடு வழியாக இப்படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என தெரிகிறது. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் காட்சியொன்று ரசிகர்களால் கேலி செய்யப்பட்டு வருகிறது. நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த திரைப்படமான காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திற்கு நல்ல விமர்சனங்களும் வரவேற்பும் கிடைத்திருப்பதால் இதுவரை ரூபா 500 கோடிக்கும் அதிகமாக வசூல் கிடைத்துள்ளதாகவும் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் தற்போது வரை இந்தியாவின் பல பகுதிகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக திரையிடப்பட்டு வருவதால் தீபாவளிக்குள் ரூபா 700 கோடிக்கும் அதிகமாக வசூலிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இப்படத்தில் இடம்பெற்ற பிரமஹா ஷா பாடலில் ஒரு காட்சியில் தண்ணீர் கேன் இடம்பெற்றுள்ளது. இப்படப்பிடிப்பின் போது வைக்கப்பட்ட அதனை எடிட்டிங்கில் நீக்காமல் விட்டிருக்கின்றனர். இதனை கண்ட ரசிகர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன்னிய கதையாக உருவான இப்படத்தில் தண்ணீர் கேன் போட வந்தது யார் என கேலி செய்து வருகின்றனர். இது அவ்வளவு பெரிய தவறு இல்லை என்றாலும் உருவாக்க ரீதியாக பார்க்கும்போது கவனக்குறைவாக இருந்தது அக்காட்சியின் அழுத்தங்களை குறைக்கவே செய்கிறது. நடிகர் சிலம்பரசன் தெலுங்கு படம் ஒன்றில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தக் லைஃப் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் சிலம்பரசன் இயக்குனர் வெற்றிமாறனின் அரசன் படத்தில் இணைந்துள்ளார். இப்படம் வட சென்னையில் பின்னணியில் கேங்ஸ்டார் படமாக உருவாக உள்ளது. இதன் பின்னர் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தெலுங்கின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா நிறுவனம் சிம்புவை நேரடியாக தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இப்படத்தை மனச மகா என்கின்ற குறும்படம் மூலம் கவனிக்கப்பட்ட இயக்குனர் தீபக் ரெட்டி இயக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அமைச்சர் பதவி வேண்டாம், வருமானம் குறைந்து விட்டது, சினிமாவில் தொடர்ந்து நடிப்பதே எனது ஆசை என மத்திய இணையமைச்சரும் மலையாள நடிகருமான கோபி சுரேஷ் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். திருச்சூர் தொகுதி எம்பியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெட்ரோலியத்துறை இணை அமைச்சராக பதவி வகிக்கிறார் சுரேஷ் கோபி. இந்த நிலையில் கண்ணூரில் அக்டோபர் 12 நடைபெற்ற நிகழ்வில் பங்கு பெற்றிய போது சுரேஷ் கோபி இவ்வாறு தெரிவித்தார். அவர் பேசியதாவது, தேர்தல்களுக்கு முன்னைய நாள் வரை ஒரு அமைச்சராக வேண்டாம் என்றே பத்திரிகையாளர்களுடன் பேசும்போது தெரிவித்திருந்தேன். சினிமாவில் தொடர்ந்து நடிக்க வேண்டும். எனக்கு இப்போது வருமானம் வெகுவாக குறைந்து விட்டது. ஆகவே நிறைய சம்பாதிக்க வேண்டும். அந்த வருமானத்தில் குறைந்தபட்சம் சிலருக்காவது உதவ வேண்டும் என்றார். இந்த கட்சியில் உள்ள இளைய உறுப்பினர்களுள் ஒருவனே நான். 2016 அக்டோபரில் நான் இக்கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன். அதன்பின் கேரளத்திலிருந்து முதன்முறையாக மக்களால் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இக்கட்சியை சேர்ந்த முதல் ஆள் நானாவேன். அதற்காக கட்சியிலிருந்து என்னை அமைச்சராக்கியுள்ளனர். என்னை விட இந்த அமைச்சர் பதவிக்கு கேரள பாஜகவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராகியுள்ள சதானந்தன் மாஸ்டர் பொருத்தமானவர் என்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடித்த படம் வெளியாகும் முன்பு இமயமலைக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார். ஆன்மீகவாதிகளுடன் அவருக்கு நட்பு அதிகரித்த பிறகு அவரிடம் இந்த பழக்கம் உருவானது. அந்த வகையில் தற்போது ரஜினிகாந்த் ஒரு வார கால ஆன்மீக பயணமாக இமயமலை சென்றுள்ளார். இமயமலை பயணம் மேற்கொண்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த்
உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் கோவில் சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பத்ரிநாத்தில் இருந்து பாபாஜி குகைக்கு ரஜினிகாந்த் சென்றார். இந்நிலையில் பாபாஜி குகையில் நடிகர் ரஜினிகாந்த் தியானம் மேற்கொண்டார். இங்கு ஒரு வாரம் தங்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் மோகன்லாலின் ராவண பிரபு திரைப்படம் மறு வெளியீடாகியுள்ளது. நடிகர் மோகன்லாலின் இறுதியாக நடித்த எம்புரான், தொடரும், ஹருதய பூர்வம் ஆகிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக ஹிட் அடித்து அவருக்கு வணிக ரீதியாக நல்ல இடத்தை கொடுத்திருக்கின்றன. இந்நிலையில் இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் கடந்த 2001 வெளியான ராவண பிரபு திரைப்படத்தை மறுவெளியீடு செய்துள்ளனர். அக்டோபர் 10 மறுவெளியீடான இப்படம் முதல் 2 நாட்களில் ரூபாய் 1.5 கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கேரளத்தின் பெரிய திரைகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக திரையிடப்பட்டு வருகின்றன. இதனால் இப்படம் மறுவெளியீட்டிலும் நல்ல வசூலை பெறும் என்றே கணிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் மேரி செல்வராஜ் தனது படங்களில் மஞ்சனத்தி என்ற பெயரை அதிகமாக பயன்படுத்துவது பற்றி பேசியுள்ளார். துருவ் விக்ரம், அனுபமா நடித்துள்ள சைவன் காலமாடன் படம் வரும் அக்டோபர் 17 வெளியாக இருக்கிறது. இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது படங்களில் மஞ்சனத்தி என்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவார். அதன் பேரில் ஒரு பூவும் இருக்கிறது. கர்ணன் படத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். தற்போது இவர் இயக்கியுள்ள பைசன் படத்தில் தீக்கொளுத்தி என்னும் பாடலை அவரே எழுதியிருக்கிறார். அந்த பாடலில் மஞ்சனத்தி என்ற வார்த்தையும் வரும். இந்நிலையில் நேர்காணல் ஒன்றில் இது குறித்து அவர் பேசியதாவது: மஞ்சனத்தி என்னும் தெய்வம், எங்களது ஊரில் மஞ்சனத்தி என்றொரு மரம் இருக்கிறது. நாங்கள் ஆடு மேய்க்க போகும்போது அந்த மரத்தின் பழங்களை சாப்பிடுவோம். அந்த மரம் எல்லா இடங்களிலும் இருக்காது, சில இடங்களில் மட்டுமே இருக்கும். சிலர் அந்த மரங்களுக்கு துணியை கட்டி வைத்து விடுவார்கள். அதில் மஞ்சனத்தி என்ற தெய்வம் இருப்பதால் சிறுவர்களை அதில் ஏற வேண்டாம் என கூறுவார்கள். இது பற்றி எனது அம்மாவிடம் கேட்கும்போது அவர் ஒரு பெண்ணின் கதையை கூறினார். அந்த உண்மை கதையில் எனது கற்பனையில் அந்த பெண் உருவம் எனக்குள் பதிந்து விட்டது. இருப்பினும் அவளை என்னால் வரைய முடியவில்லை. உணர்ச்சிகளின் குவியல். சிறு வயதில் தனியாக இருக்கும்போது மஞ்சனத்தி குறித்த பயம் இருந்திருக்கிறது. எனக்கு உதவிய பெண்கள், என்னை அடிக்க வந்த பெண்கள், நான் காதலித்த பெண்கள் எல்லாம் அவளாக நினைத்திருக்கிறேன். இப்படி எனக்குள் எல்லாமாகவும் மஞ்சனத்தி இருக்கிறாள். எனது படங்களில் அந்த பெயர் எப்போதுமே இருக்கும். பைசனில் காதல் பிரிவுகளில் பயன்படுத்தி இருக்கிறேன். எனக்குள் ஏற்படும் பயம், வியப்பு, சோகம், அதிர்வு என அதிகபட்ச உணர்ச்சிகளில் இருக்கும் போது அந்த மஞ்சனத்தி பேய் எனக்கு ஞாபகத்திற்கு வரும் என்றார். நடிகர் ராஜ்கிரண் வா வாத்தியார் திரைப்படத்தில் எம்ஜிஆர் ரசிகராக நடித்துள்ளார். நடிகர் கார்த்தி, நலன் குமாரசுவாமி கூட்டணியில் வா வாத்தியார் திரைப்படம் உருவாகியுள்ளது. சூது கவ்வும் காதலும் கடந்து போகும் படங்களை தொடர்ந்து நலன் இயக்கிய படம் என்பதால் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இப்படத்தில் நடிகர் ராஜ்கிரண் நடிகர் கார்த்தியின் தாத்தாவாக நடித்திருக்கிறார். அதுவும் அவர் எம்ஜிஆரின் தீவிரமான ரசிகராக நடித்திருப்பதால் அவரது கதாபாத்திரம் மேல் ஆர்வம் எழுந்துள்ளது. மேலும் எம்ஜிஆர் ரசிகரான தன் தாத்தாவுக்கு தன்னால் பிரச்சனை ஏற்பட கார்த்தி அதனை சரி செய்தாரா இல்லையா என்கின்ற கதையாக இப்படம் உருவாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.